வணக்கம் பவித்ரா. தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாடு முழுவதுமே இயங்கிக் கொண்டு வருகிற நியாய விலைக் கடைகளில் விநியோகிக்கப்படுகின்ற குறிப்பாக மலேசியா, இந்தோனேஷியா போன்ற அயல் நாடுகளிலிருந்து விநியோகிக்கக்கூடிய பாமாயில் எண்ணெய்களுக்கு பதிலாக தமிழகத்தை சேர்ந்த விவசாயிகளே விளைவிக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், அதே போல் எள்ளு, தென்னை எண்ணெய் உள்ளிட்டவற்றை தமிழ்நாடு அரசின் நியாய விலைக் கடைகளில் விநியோகிக்க வேண்டும் என தற்பொழுது எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். தற்பொழுது விவசாயிகள் அனைவருமே ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே அமர்ந்தபடி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே திமுக அரசானது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 66வது வாக்குறுதியில் இந்த பாமாயில் எண்ணெய்க்கு பதிலாக கடலை எண்ணெய் தமிழக விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய கடலை எண்ணெய், தென்னை எண்ணெய், எள்ளு உள்ளிட்ட எண்ணெய்களை நியாய விலைக் கடைகளில் விநியோகம் செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரமானது காப்பாற்றப்படும் என வாக்குறுதி அளித்ததாகவும் தற்பொழுது வரை தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என தற்பொழுது விவசாயிகள் ராஜரத்னம் மைதானம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பை சேர்ந்த நல்லசாமி என்பவர் நம்முடன் இணைந்திருக்கார். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். இது தொடர்பாக நீங்கள் முதல்வரை சந்தித்து பேசுனீங்களா? இப்போ என்ன கோரிக்கையை வச்சு நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு வரீங்க? ஏற்கனவே பல முறை தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். மத்திய அரசும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாடென்ப நாட வளத்தன்ன நாடல்ல நாட வளந்தரும் நாடு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் அந்நிய நாடுகளிடம் கையேந்தாமல் அனைத்து வளங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடுதான் வல்லரசு நாடு. இந்திய நாடு ஒரு விவசாய நாடு. சமையல் எண்ணெய் தேவையில் தொடர்ந்து 70% வெளிநாடுகளிலே இருந்து இறக்குமதி செய்து வருகின்றது. குறிப்பாக இந்தோனேசியா, மலேசியா போன்ற நாடுகளிலே இருந்து கூடுதலான பாமாயிலை இறக்குமதி செய்கின்றார்கள். அதற்குத்தான் அரசு மானியம் கொடுக்கின்றது. அதைத்தான் முன்னின்று பங்கீட்டு கடைகளில் சந்தைப்படுத்தி கொண்டும் வருகின்றது. இந்தியாவில் விளையக்கூடிய தேங்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய் இவற்றிற்கு மானியமும் இல்லை, அரசாங்கம் சந்தைப்படுத்துவதும் இல்லை. இது ஒரு காலனி ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடு. அந்நிய பண்டங்களுடைய விற்பனை சந்தையாக இந்தியா இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அன்று மகாத்மா காந்தி அவர்கள் அந்நிய பொருட்களை வாங்கி குவித்து தீயிட்டு கொளுத்தினார். அப்படிப்பட்ட நாட்டில் 77 ஆண்டுகளுக்கு பிறகு 70% சமையல் எண்ணெயை நாம் இறக்குமதி செய்து வருகின்றோம். அதற்குத்தான் சிவப்பு கம்பளம் விரிக்கின்றோம். அதைத்தான் பங்கீட்டு கடைகளில் சந்தைப்படுத்துகின்றோம். அதற்குத்தான் மானியம் கொடுக்கின்றோம். இந்தியாவில் விளையக்கூடிய தேங்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய் இவற்றிற்கு மானியமும் இல்லை, சந்தைப்படுத்துவதும் இல்லை. காந்திய கொள்கையை குழி தோண்டி புதைத்தாகிவிட்டது. அப்படி என்றால் எதற்காக 10 ரூபாய் நோட்டிலும் 500 ரூபாய் நோட்டிலும் காந்தி படம்? காந்தியை இழிவுபடுத்துவதற்காகவா? இதை நாடாளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருப்பாரா? எதற்காக இவர்களெல்லாம் பாராளுமன்றத்துக்கு செல்கின்றார்கள்? இதை முன்னிறுத்தி இங்கு ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டத்திற்கு அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் அரசு அனுமதியை மறுத்திருக்கின்றது. இது ஜனநாயகத்தினுடைய குரல் வளையை நசுக்குகின்ற ஒரு போக்கு ஆகும். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு அரசுக்கு இது தொடர்பாக எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்துருக்கீங்க? ஒரு தடவையாச்சும் உங்களை கூப்பிட்டு அழைச்சி பேசியிருக்காங்களா? நாங்கள் ஜூலை 5லிருந்து ஆகஸ்ட் 5 வரைக்கும் 30 நாள் தொடர்ச்சியாக 18 இடங்களில் தொடர் காத்திருப்பு போராட்டம் இந்த கோரிக்கைக்காக நடத்தினோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி 22 மாவட்டங்களில் எல்லா விவசாய மாவட்டத்துக்கு 1000 பேர் 2000 பேர் மனு கொடுத்தோம். அக்டோபர் 11ஆம் தேதி இங்கேயே 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்தி அரசின் கவனம் ஈர்த்து பேச்சுவார்த்தை நடத்தணும், விரைந்து பரிசீலிக்கிறோம்னு சொன்னாங்க. 30 ஆண்டுகளாக பரிசீலிக்காததை இவர்கள் இன்னுமே நீண்டமே பரிசீலனை இழுத்து கொண்டிருப்பது எதற்கு வழிவகுக்கிறதுனா, ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம் 1500 கோடி ரூபாய் மானியமாக இந்தோனேசியாவுக்கும் மலேசியாவுக்கும் போயிட்டு இருக்குது. 20 ரூபாய்க்கு வித்துறது தேங்க 10 ரூபாய்க்கு விற்கிது. நிலக்கடலையே புடுங்கி எடுத்து பறிக்கிற கூலி கூட கட்டுப்படியாக மாட்டேங்குது. உள்நாட்டில் எண்ணெய் வித்துக்களை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி தூக்கு போட்டு செத்துட்டு இருக்கிறான், கடனாளி ஆகிட்டு இருக்கிறான், விவசாயத்துட்டு வெளியேறிட்டு இருக்கிறான். நீங்கள் வெளிநாட்டு பாமாயிலுக்கு சிவப்பு கமலம் வச்சு வரவேற்பீங்களா? அதானி இறக்குமதி பண்ற பாமாயிலுக்கு 1 லிட்டருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எதுக்கு 75 ரூபா மானியம் கொடுக்குது? ஏன் தேங்கெண்ணெய்க்கு கொடுக்கல? ஏன் கடலெண்ணெய்க்கு கொடுக்கல? ஏன் எள்ளெண்ணெய்க்கு கொடுக்கல? அப்போ இவங்கெல்லாம் தமிழ்நாட்டு விவசாயிட்ட ஓட்டு வாங்குறாங்களா, இல்லை மலேசிய விவசாயிட்ட ஓட்டு வாங்குறாங்களா?
இந்த கோரிக்கையை அநியாயம் நிரூபிக்கிறதுக்கு யாராவது ஒரு பாயிண்டாவது இருக்குதா? ஆக தமிழ்நாடு அரசு உடனடியாக நியாய விலை கடைகளில் மானிய விலையில் தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், எள்ளெண்ணெய் எல்லாத்தையும் உடனடியாக விற்கணும். எங்கள் வரி பணம் எங்களுக்கு தான் மானியம் கொடுக்கணும், வெளிநாட்டு கம்பெனிக்கு மானியம் கொடுக்கறதற்கல்ல என்பதை தமிழரசு உணர்ந்து கொண்டு உடனடியாக இந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கை, இந்த போராட்டத்துக்கு செவிசாய்க்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற நாங்கள் ஊருக்கே திரும்ப போகிறதில்ல. கால உரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கோரிக்கை நிறைவேறும் வரை ஈடுபடுவதற்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். குறிப்பாக பவித்ரா, விவசாயிகள் தங்களது கோரிக்கையானது நிறைவேற்றப்படும் வரையிலும் இந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடரும் என தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அனுமதி பெறாத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய விவசாயிகளை கைது செய்வதற்காக வாகனங்களை தற்பொழுது போலீசார் கொண்டு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, குறிப்பாக இந்த போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி பெறவில்லை எனவும் போராட்டம் நடத்துபவர்கள் கைது செய்யப்படுவர் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் தங்களது வாழ்வாதார கோரிக்கை, அதாவது அயல் நாடுகளிலிருந்து உற்பத்தி செய்து வரக்கூடிய எண்ணெய்களை நியாய விலை கடைகளில் விற்பனை செய்யாமல் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணெய்களை தமிழ்நாடு அரசின் நியாய விலை கடைகளில் உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற விவசாயிகளின் வாழ்வாதார கோரிக்கையை வலியுறுத்தி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் தற்பொழுது விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். பவித்ரா, தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டமானது தொடரும் எனவும் விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர். பவித்ரா.